சொன்னீங்க ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி வந்து ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த வாருக்கு வர்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையில வந்து நம்மளால வந்து அப்படி ஃபேமிலியெல்லாம் வந்து இது பண்ணி நம்ம வந்து அம்மா நம்ம தாய் தகப்பனெல்லாம் இது பண்ணிட்டு நம்ம வந்து கடவுளுடைய ஊழியத்துக்காக மாத்திரம் நம்ம செயல்படுறது எப்படி சாத்தியப்படுமா? அது எப்படி நீங்க நினைக்கிறீங்க? சாத்தியப்படும். எப்படின்னா, இப்போ டெய்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம், வேதத்தை வாசிக்கிறோம், நன்மையான காரியங்கள்லாம் வேதத்திலிருந்து நம்ம எடுத்துக்கிறோம். தினந்தரம் அது குறித்து நம்ம வந்து பேசுகிறோம். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், இப்போ நம்ம வீட்டிலே ஒருத்தர், நம்ம பிள்ளையே ஒரு டாக்டர் இருக்காங்க, ஒருத்தர் வாத்தியாராக இருக்கிறாங்க, பல அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்கிறாங்க. அது அவ்வளவுமே கடவுளுக்காக உண்மையாக இருந்து அவங்க அதில் உத்தமமாக வேலை செய்யும்போது உண்மையிலே நீங்கள் சொன்ன கேள்விக்குள்ள விஷயங்கள் அதில் தான் அடங்கியிருக்கு. உண்மையிலே அந்த மாதிரி இருக்கும்போது, ஆனால் அதே சமயத்தில் வந்து அந்த வேலை தான் பணத்துக்காக நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து உண்மையிலே அது வேற விதமாக இருக்கும். இந்த முன்னாடி வந்து அவர் இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணார் இல்லைங்களா, அவரே வந்து இந்த நாட்டுக்காக அதாவது அந்த உறுதிமொழி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த உறுதிமொழிக்கு கட்டுப்பட்டு அவர் எந்த அளவுக்கு இருக்கிறாரு பார்த்தீங்களா. தாயும் தகப்பன் மனைவி பிள்ளைகள்லாம் விட்டு இருக்கும்போது, ஆனால் ஆண்டவருக்குள்ள இருந்து ஆண்டோட வேத வாக்கியத்தை தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு அவர் நம்மளுக்காக கல்வசி ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டு கொண்ட தகப்பன்னு சொல்லி அவ்வளவு தெரிஞ்சும் கூட, அப்போ நம்மளோட வாழ்க்கையில் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து உண்மையிலே அதில் உண்மையா, அதாவது எந்த ஒரு உலகத்தோட ஆசை இல்லாமல், பண ஆசை, பொருள் ஆசை, புண்ணாசை, எனக்கு அந்த இவ்வளோ பணம் இவ்வளோ சம்பளம் வருது, நான் ஒரு பெரிய ஒரு பங்களா கட்டணும், இவ்வளோ சம்பளம் ஒரு கார் எடுக்கணும், இதெல்லாம் வேதத்தின் பிரகாரம் பார்க்கும்போது உண்மையிலே நம்மளை அறியாமலே அதை நம்ம ஒதுங்கிடுவோம். அந்த வேதத்துக்கு நம்ம உண்மையான முக்கியத்துவம் செவி சாய்த்தோம்னா, அந்த வேதம் உயிர் உள்ளதுன்னு நினைச்சோம்னா, அதெல்லாம் நினைச்சு ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா ஆட்டமே மாறிடும். அப்ப அதை காட்டிலும் இன்னைக்கு அதான் சொல்றீங்களா, இந்த உலகத்துல எவ்வளவுதான் விஷயங்கள் இருந்த நன்மையான காரியங்கள் செய்யறது, இது அவ்வளவு அந்த வேதன்ற அந்த புஸ்தகத்துல தான் இருக்கு. அதை வாசிக்க இல்லை, நீங்க சொல்லும்போது எனக்கு புரியுது. என்னன்னா, சொல்லுங்க, எனக்காக மாத்திரம் நான் வேலை செஞ்சு எனக்காக நான் சம்பாதிச்சுக்கிட்டு என் பிள்ளைகளை வந்து அவங்களுடைய லாப நோக்கத்துக்காகவும், இல்லை அவங்க வந்து ஒரு ஃபியூச்சரில் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்கன்றதுக்காக அவங்கள படிக்க வைக்கிறதாகட்டும், அப்படி நம்ம செய்கிறது வந்து அந்த தன்னைத்தான் வெறுக்கிறதுல வராது. அப்போ அது என்னன்னா, அவங்க வந்து கடவுளுக்காக வந்து அவங்கள வளர்த்து அவங்கள வந்து படிக்க வைக்கிறதாகட்டும், அவங்கள வளர்த்துறதாகட்டும், கடவுளுடைய பணிக்காக. அதே மாதிரி இப்போ நாம் வேலை செய்கிற இடத்துல அவர் ஸ்தலத்தை நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையாக ஆண்டவருக்கு நம்ம இப்போ இந்த வேலை செய்யறதுனால என்ன பிரயோஜனமாக இருக்க போகிறோம், மற்றவங்களுக்கு இதில் நம்ம மற்றவங்களுக்கு நம்ம இதை என்ன கொடுக்க போகிறோம், நம்ம எப்படி இதில் நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறோம், ஷேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து, அதாவது நம்மளுடைய தேவை மாத்திரம் பார்த்துக்காம தேவையில் உள்ளவர்களுக்காக அதை நம்ம பூர்த்தி செய்வதற்காக இதெல்லாம் செய்வோம்னா அதுவே நம்மளை வெறுக்கிறது தானே. அப்படிதான் நீங்கள் சொல்ல வருது. இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு இன்னொன்று கூட சொல்ல பாருங்க, வெள்ளைக்காரங்க வந்து இந்திய தேசத்துக்கு வந்து 2 விதமாக வந்தாங்க எனக்கு தெரிஞ்சளவுக்கு. ஒன்று வந்து வியாபார நோக்கத்தோடு வந்தாங்க, ஒன்று வந்து கிறிஸ்தவ பணிக்காக வந்தாங்க. இன்னைக்கு அவங்க மினிஸ்ட்ரியாக வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள், எத்தனையோ பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், நீங்கள் பாலங்கள்லாம் பார்த்துருக்கலாம். இப்போ எங்கே பார்த்து சொல்லுங்க, பிரிட்டிஷ்கார காலத்தில் கட்டினது. இப்போ நம்மள எல்லாத்துக்கும் இந்த பென்னி குக்கின்னு சொல்லுவாங்க கட்டினதுன்னு. அப்போ அவரை பார்க்கும்போது தன்னோட வீட்டில் இருந்த பொருளெல்லாம் விற்று தான் வந்து கட்டினாராமா. அப்போ நினச்சி பாருங்களேன், அப்போ அந்த சமயத்தில் வந்து இந்த ஜனங்களை வந்து நல்ல வழியில் நடத்தி நல்ல நன்மையான காரியங்களை செஞ்சாங்க. இன்னைக்கு அதை வச்சு தான் நம்ம நன்மைன்னு சொல்லிக்கிட்டு இருக்குமே தவிர நம்ம செஞ்ச பாடு கிடையாது. ஆனால் அதே வேதத்தை உள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, நேற்று கூட பார்த்தீங்களா, அதாவது எல்லா வீட்டிலும் அந்த வசனங்கள் போட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எப்படின்னா வற்றாத நீர் விட்டு போல நீ இருப்பாய் அப்படின்னு அந்த வசனம் எல்லா வீட்டிலும் நம்ம மேக்ஸிமம் பார்க்கலாம். ஆனால் அதே அந்த 7வது அதிகாரத்தில் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா, யாருக்கு என்னென்ன டிக்கெட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும், என்னென்ன செய்யணும் அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா. அதுதான் அப்போ அதை வந்து நம்ம வந்து அதை எல்லாமே உள்வாங்கி அதன் பிறகு இருக்கும்போது உண்மையிலே இனி வரக்கூடிய சங்கதிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வழிநடத்துதலாக இருக்கும். டேட் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் பேசினா நல்லாயிருக்கும். சிம்பிள் தான். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கிறாங்க பசங்களை, தன்னுடைய காசை எல்லாம் செலவு பண்ணி. நம்ம இந்தியன் மெயினாக அப்படி செய்வாங்க. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கு சேவை செய்யட்டும் என் பையன் அப்படின்னு யாரும் படிக்க வைக்கிறது இல்லை. எதுக்கு வேண்டி படிக்க வைக்கிறான், அவனுக்கு அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், அந்த நோக்கத்தில் தான் படிக்க வைக்கிறான். ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற ஆள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளுடைய ஆள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் வந்து அந்த வேலையின் மூலம் மகிமைப்படுவாரா,
ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு டாக்டரா இருக்கேன். அப்போ டாக்டரா ஆண்டவர் என்னை இங்க வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த வேலை நிமித்தம் அந்த வேலையை வச்சு நான் எப்படி கடவுளுடைய சேவை செய்யலாம்? அல்லது நான் ஒரு வீட்டு வேலை செய்யற ஒரு அம்மாவா இருக்கிறேன். அப்போ அந்த வேலை நிமித்தம் எப்படி கடவுள் வந்து ஆசீர்வதிக்கிறாரு, எப்படி அவர் வந்து நம்மளை வழி நடத்துறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். அப்போ நான் அல்ல, கிறிஸ்துவே வாழ்கிறார். இப்போ நீங்க டைலரா இருக்கீங்க, அப்ப நீங்க தைக்கும் போது அங்க வராங்க, உங்களை மீட் பண்றாங்க, அவங்க கிட்ட நீங்க யாரை காமிக்கணும்? கடவுளை காமிக்கணும். புரியுதுங்களா? நீங்க வந்து உங்க இதுல வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருக்கீங்க. அப்ப அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன வேலை செய்யறாரு? எங்க? உங்க ஆபீஸ்ல அவரு தான் வேலை செய்யறாரு. ஏன்னா நான் அல்ல, கிறிஸ்துவே வாழ்கிறார். ஓகேங்களா? அப்படிப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையை தான் கடவுள் என்ன செய்யறாரு இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க வேண்டியது. அப்போ ஒரு உலக பிரகாரமா இருக்கிறவன் தனக்கு வேண்டி வாழ்வான், தனக்கு வேண்டி வேலை செய்வான், தனக்கு வேண்டி சம்பாரிச்சு வைப்பான், இதெல்லாம் செய்வான். ஆனா கடவுளுடைய ஆட்கள், கடவுளுடைய ஸ்தானாதிபதிகள் அல்ல கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தனக்கு வேண்டி வாழாமல் யாருக்கு வேண்டி வருவாங்க? இயேசுவுக்காக வாழ்வாங்க. அப்ப இயேசுக்காக வாழும்போது அந்த இடத்துல இயேசுவா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபாலோவர்ஸா இருப்பாங்க. கரெக்டா? அப்ப இவங்க பார்க்கும்போது கிறிஸ்துவ பாக்குறதா இருக்கு. தரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்க. ஆமா. அப்ப எங்க இருந்தாலும் நம்மளுடைய காரியம் விட்டுட்டு கிறிஸ்துவை பின்பற்றணும். ஆமா. இப்போ எப்படின்னா, அது நான் எப்பவுமே எல்லா இடத்துக்கும் போகும்போது சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு கோட் இருக்குது இல்ல, கோட்டு. இப்போ டாக்டரா இருக்கிறவன் என்ன செய்வான்? டப்புன்னு அந்த டாக்டர் கோட்டை எடுத்து போட்டுப்பாரு. அப்போ உடனே நமக்கு தெரிஞ்சு போயிடும், இதுதான் டாக்டர் அப்படின்னு. அப்போ அதே போல இப்போ லேப் டெக்னீஷியனா இருக்கிறாங்கன்னா உடனே அவங்களும் இது என்ன பண்ணுவாங்க? அவங்களும் ஒரு கோட்டை வச்சு டப்புன்னு தூக்கி போட்டு விடுறாங்க. அப்போ உடனே துப்புரவு தொழிலாளியா இருக்கிறாங்க, உடனே என்ன செய்வாங்க? அந்த காக்கி கலர் ட்ரெஸ் போட்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி காவல்துறைக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. அப்போ அதே போல நம்மளுடைய யூனிஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எந்த இடத்துக்கு போனாலுமே நம்ம யூனிஃபார்ம் என்னன்னா, ஆண்டவர் தான் யூனிஃபார்ம், அவரை தரித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான். அப்ப அதை நான் செயல்படக்கூடாது. நான் என்கிற அந்த நான் இருக்கிறத நான் சாகணும் அப்படின்னா நம்ம செயல்படாம இருக்கிறதா. இப்ப சாவுனா என்ன அர்த்தம்? செயல்படாம இருக்கிறது, அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்ப அந்த செயல்படாம சிந்திக்காம அப்படியே நான்றது எடுத்து மாத்தி வச்சிடணும். அப்ப ஒவ்வொரு நாளும் நான் சாகணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுள் எனக்குள்ள செயல்படணும். சும்மா சாகணும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை எல்லாம் கிடையாது. அது மீனிங் என்னன்னா செயல்படாம இருக்கிறது. அதுதான் அவங்க அப்படி மீன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப பிரயோஜனம்.